தனுசு ராசிக்காரங்க எந்த விதத்துல சார் அழகு, அவங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் என்ன, அது எந்த நாள்ல பயன்படுத்தணும், இது எல்லாமே பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரர்களுடைய அழகு என்பது தன்னம்பிக்கை. அந்த கான்ஃபிடென்ட் தாங்க தனுசு ராசியினுடைய அழகு. தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் பார்வைப்படக்கூடிய இடம் ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். எதிர்ப்புகளை எதிர்த்தவர்கள் கண்ணு முன்னாடி நிலைநிற்பதற்கு. தனுசு ராசிக்காரங்க புகழும் செல்வமும் கிடைக்க என்ன நிறம் பயன்படுத்தலாம் சார்? நேரடி வெண்மையாக இவர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய லாபம் கடனுக்காகவும். கருப்பு நிற உடையை தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையே ஒரு வெறுப்பா இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த உடை அணிந்து இந்த நாள்ல இந்த கோவிலுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். அது எதை சொல்றீங்க? தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மஞ்சள் சட்டையாவது, பெண்களாக இருந்தால் ஒரு சிவப்பு மஞ்சள் கலந்த புடவையாவது அணிந்து கொண்டு இயல்பாவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே அழகுதான். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா இருக்க விஷயம் அவங்களுக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்டமான வர்ணங்களை பயன்படுத்தும் போது தான் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு பிடித்தமான அந்த ஏற்ற வண்ணங்கள் என்னென்ன, அதனால நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த விதத்துல சார் அழகு, அவங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் என்ன, அது எந்த நாள்ல பயன்படுத்தணும், இது எல்லாமே பார்க்க போறோம். முதல்ல அவங்களுடைய அழகுன்ற விதத்தை பார்க்கலாம். அதாவது நீங்க கேட்குறதே எப்படி இருக்குன்னா, கலர் வர்ணங்கள்னாலே ஒரு அழகு தான். எல்லா கலர்ஸுமே அழகான கலர்ஸ் தான், ஒன்றை விட்டு ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருடைய அழகு அவங்களுடைய தனித்திறன், அவங்களுடைய நடை உடை பாவனையை வச்சு தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய அழகு என்பது தன்னம்பிக்கை. அந்த கான்ஃபிடென்ட் தாங்க தனுசு ராசியினுடைய அழகு. என்னதான் நீங்கள் அவர்களை பின்னோக்கி இழுக்க பார்த்தாலும் கூட ஒரு வில்லு மேலே இருக்கக்கூடிய அம்பு மாதிரி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இழுவையை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அம்பு போல் முன்னோக்கி பாயக்கூடிய தன்மை தான் தனுசு ராசிக்காரருடைய தன்மை. இயல்பா ராசியாதிபதி குரு பகவான அம்சமாக பெற்றவங்க. உங்களுக்கு தெரியும், சித்தர்களுடைய பாடல்களில் ஞானிகளுடைய பாடல்களெல்லாம் குரு பகவான் எவ்வளோ பெரிய ஜாதக கட்டங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாம் அவருடைய பார்வை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லா பயிற்சிகளையும் கண்டு எப்படி இருக்குமோன்னு அஞ்சக்கூடிய நமக்கு குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் ஏதாவது கொடுத்துறாதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய ஒரு வரவு, தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் பார்வைப்படக்கூடிய இடம் ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். அந்த பொன்னவனுடைய அருளால் மன்னவனை போல் தனுசு ராசிக்காரர்கள் ஜொலிப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து சரியாக நடக்காத பொழுது ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அது மாதிரி தனுசு ராசி எப்பயுமே தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்று தன்னம்பிக்கை கொண்ட 9 குடைய பாகியஸ்தானத்தை அம்சமாக பெற்ற ஒரு ராசி. ஆனால் அவங்களுக்கு பொருந்தாத சில நிற ஆடைகளை அவங்க பயன்படுத்தும் போது சந்திரனுங்கிற மனசு அவங்களுக்கு பலவீனமாக இருக்குது. அதில் நிறைய காரிய தடைகள் வருது. அந்த காலகட்டங்களில் தனக்கு ஆதாயமான, தனக்கு சாதகமான, தனக்கு பிடித்தமான அல்லது தனக்கு பொருத்தமான இந்த கான்ஃபிடென்ட்டும் தன்னம்பிக்கையும் எனர்ஜியும் தன்னிடம் இருந்து கடத்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஒளிமயமான அந்த பொன்னவனுடைய அருளை பூரணமாக கிரகிக்க அந்த குரு பகவானுக்கு பிடித்தமான நிறங்களை இவர்கள் பயன்படுத்தும் பொழுது தனுசு ராசியினுடைய அழகு பேரழகாக நிச்சயமாக ஜொலிக்கும். குரு அம்சம் பெற்ற தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவோட கலர்ஸ்ன்னு சொன்னீங்க சார். குருவோட கலர்னாலே அந்த மங்களகரமான மஞ்சள் நிறம், அந்த கோல்டு ஃபினிஷ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதே உங்களுக்கு பொருந்தும் கலர் அமையுமா சார்? ராசிநாதன் குரு பகவானுடைய கலரே நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் நிறம் தான். அந்த கோல்டு பொன்னவனுக்குரிய குருவிற்குரியது தங்கம் அப்படின்னு சொல்கிறோம், தங்க நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரிய நிறம். ராசியாதிபதி குரு பகவானுடைய அந்த அம்சம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஆன்மீகமும் தெய்வீகத்தன்மையும் எப்பையும் மனசுக்குள்ள தீர்க்கமாக இருக்கும். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் போது எந்த ஒரு சுபகாரிய நிகழ்விலும் மஞ்சள் இல்லாமல் அந்த சுபகாரியம் இல்லை. ஆக அந்த மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு, ஒரு அருகம்புல்லை வச்சு, ஒரு குங்குமத்தை வச்சு, அந்த இடத்துல ஒரு ராஜகலை, ஒரு வெற்றிலை மேலே வைக்கும் பொழுது வரக்கூடிய அந்த அம்சம்தான் தனுசு ராசிக்காரர்களுடைய ஒரு அம்சம். எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிடிக்கும் பொழுது பிள்ளையாராக, அருள் புரியும் போது ஆன்மீகமாக, பார்க்கும் பொழுது தெய்வீகமாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பதற்கு காரணமே குரு பகவானுடைய அம்சம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால. அதனால் மஞ்சள் நிறத்தை அவங்க பயன்படுத்தும் போது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. ராசிநாதன் அந்த குரு பகவான் ராசிங்கிற இடத்துல தான் சந்திரன் உட்கார்றார்.
அப்போ அந்த மனசு அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது, உயர்வை பற்றி மட்டுமே சிந்திக்குது, மங்களகரமான காரியங்களை பற்றி மட்டுமே சிந்திக்குது. முன்னோக்கி பாயக்கூடிய மனநிலை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு, அந்த அம்பு போல் இலக்கை நோக்கி பாயக்கூடிய தன்மை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய இலக்கை அடையணும்யா அப்படிங்கிற எண்ணத்தை அந்த மஞ்சள் நிறம் தூண்டுது. அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பை மஞ்சள் நிறம் கொடுக்குது. அந்த இலக்கை அடைந்த பிறகு அதில் அப்படியே நிலையாக நிற்பதற்கான சூழலை மஞ்சள் நிறம் உருவாகுது. எதிர்ப்புகளை எதிர்த்தவர்கள் கண்ணு முன்னாடி நிலை நிற்பதற்கு மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த மங்களகரமான மஞ்சள் நிறம் அவங்களுக்கு உரித்தான நிறமாக சொல்லப்படுது. மஞ்சள்னாலே மங்களகரம் தான் சார். ஸோ அந்த மங்களகரத்துக்கு ஏற்ற அந்த ஒரு குங்குமம் வைத்தாதான் அது தெய்வீகமாக மாறும். ஸோ குங்குமத்தோட நிறம் சொல்லக்கூடிய சிவப்பு நிறம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றதா? நிச்சயமாங்க. அதாவது சிவப்பு, அந்த சிவப்புலையும் அந்த மெரூன் நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெற்றிலை அந்த தரித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நிறம் இருக்குது பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மங்களகரமான மஞ்சளோடு அந்த குங்குமம் சேர்க்கும் பொழுது, அதுலேயும் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு அந்த மஞ்சள் பூசி அந்த ஏறு வகுடெடுத்து அந்த இடத்துல ஒரு குங்குமம் வைத்து அந்த பார்க்கும் தெய்வீக அழகே, தெய்வீக புனிதமே ஒரு அழகு தான். ஏன்னு சொன்னால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்கப்பட்ட அழகு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் செவ்வாய், செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு. அந்த சிவப்போடு மஞ்சள் சேரும் பொழுது தான் அந்த குங்கும கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணமே வருது. வெறும் சிவப்பு குங்குமத்தோட நீங்கள் மஞ்சளை சேர்த்து பாருங்க, அந்த மங்களகரமான அந்த தெய்வீக நறுமணமும் அந்த தெய்வீக வாசமும் அந்த தெய்வமே குடியிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் தனுசு ராசிக்கார பெண்களிடத்திலும் சரி, ஆண்களும் குங்குமம் வைத்தாலே பேரழகுதான் தனுசு ராசிக்காரர்கள். சிவப்பு என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய நிறமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் விரய செலவுகளை கொடுக்கும். அந்த சிவப்பு நிற ஆடைகளை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் விரய செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக இருக்கும். கோயிலுக்கு போனேன், குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், குடும்பத்தோடு இன்றைக்கி கோவிலுக்கு சுற்றுலா போனோம், பூர்வ புண்ணிய இடத்துக்கு போனோம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வாங்கினோம், அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் தீர்த்துக்கிட்டோம், வழக்குகளில் ஜெயித்தோம், இப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்புகள்லாம் சிவப்பு நிறமும் மெரூன் நிறமும் அந்த குங்கும கலரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உகந்த கலராக, அற்புதமான யோகமான கலராக நிச்சயமாக அமையும். தனுசு ராசிக்காரங்க புகழும் செல்வமும் கிடைக்க என்ன நிறம் பயன்படுத்தலாம் சார்? அதாவது சிலருக்கு புகழ் இருக்கும், பேர் நல்ல பேராக இருப்பாங்க, ஆனால் செல்வ வசதிகள் பெருசாக இருக்காது. சிலர் நிறைய செல்வங்கள் வச்சுருப்பாங்க, யாருக்கும் பலனற்றதாக இருக்கும், அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருந்தாலும் 1000 பொன், இல்லை என்றாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு குறை இருந்தாலும் கூட தங்கத்தினுடைய தரம் எப்படி குறையாதோ அதுபோல் தனுசினுடைய அந்த அம்சம் என்பது குறையவே குறையாது. அவங்களுக்கு 9 குடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அந்த பாக்யவானுடைய அந்த ஆரஞ்சு நிறம், அந்த இளம் சிவப்பு நிறம், அந்த ஃபேண்டா கலர், அப்படியே காலையில் அந்த சூரிய உதயத்தில் வரக்கூடிய அந்த நிறமும், அந்த சூரியன் உச்சி பொழுதிலே எப்படி 1000 கோடி மடங்கு பிரகாசிக்குதோ அந்த நிறத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது, ஒரு இருள் எப்படி சூரியனை கண்டு நீங்குதோ, கதிரவனை கண்ட பனி போல் 1000 துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த இளஞ்சிவப்பு நிறமும் ஃபேண்டா கலரும் புகழையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும், பாக்கியத்தையும் கொடுக்கும். செல்வம் புகழ் இரண்டும் ஒரு சேர அந்த நிறம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பலன் தரும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு மஞ்சளாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், ஃபேண்டா கலராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு சில கலர்ஸ் வந்து ஆகாத கலர்ஸ்னு இருக்குல்ல சார்? ஸோ ஆகாத கலர்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவான அம்சமாக பெற்றவங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நட்பு ராசி, நட்பு கிரகங்கள், பகை ராசி, பகை கிரகங்கள், சமராசி, சமகிரகங்கள்னு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வந்து பாதகாதிபதியாக வருவார். ஏன்னா உபயராசி அப்படின்னு பேர், அக்னி ராசி அப்படின்னு பேர். 7ஆம் இடமும் 10ஆம் இடத்துக்குரியவராக புதன் பகவான் வர்றதுனால அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை சில நேரங்களில் கடுமையாக கொடுப்பதுனால எல்லோருக்கும் பிடித்தது பசுமையை பார்த்தா மனசு சாந்தமடையும். தனுசுக்கும் சாந்தம் அடையும் தான், பார்ப்பதற்கு மட்டும்தான், உடுத்துவதற்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை நிறத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது, உடையாக தரிக்கும் பொழுது, அவங்களுடைய மனசில், அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய களத்திர பாவகத்தில், அவங்களுடைய நட்பில், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டியது தோணும். இன்றைக்கி நண்பனை பார்க்க போகிறோம், ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறோம், இன்றைக்கி கணவன் மனைவியாக வெளியில் போக போகிறோம், இன்றைக்கி ஒரு தொழில் நிமித்தமாக முக்கியமான முடிவுகள் செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது ஒரு பசுமையாக இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை வெறுமையாக மாறிவிடுகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை நிறம் என்பது தனுசிற்கு எதிராக செயல்படும்.
அந்த பச்சை என்பது பாதகத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த நிறத்தை ஆகாத நிறம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, தனித்த பச்சை புடவையாக இல்லாமல் அதோடு மஞ்சளும் சேர்த்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த தோஷம் என்பது நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு துளி மஞ்சள் கூட புனிதமாக மாறி அந்த பாதகத்தன்மையை நிச்சயமாக குறைக்கும். பச்சை நிறத்தில் தான் சட்டை போடணும், பச்சை நிறத்தில் தான் புடவை கட்டணுங்கிற சூழ்நிலை அமைந்தால் ஒரு மஞ்சளையாவது தொட்டு வைத்து பின் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்துவது நன்மையை தரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு புகழும் செல்வம் தரக்கூடிய கலர் ஃபேண்டா கலர்னு சொன்னீங்க சார். இந்த கலர்னால புகழும் செல்வம் கெடும் அப்படின்னா நமக்கு எந்த நிறம் சொல்லலாம்? நல்லா கேட்டீங்க. அதாவது பகலுன்னு இருந்தால் இரவுன்னு இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டாக நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் தானே. அப்படி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மஞ்சளை சொல்கிறோம், சிவப்பு நிறத்தை சொல்கிறோம், ப்ரௌன் ஃபேமிலி, ரெட் ஃபேமிலி எல்லாமே சொல்கிறோம். க்ரீன் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி வெண்மை யாருக்கு தான் பிடிக்காது? வெண்மையை பார்த்தாலே மனசில் ஒரு சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும். குருங்கிற அந்த ஆன்மீகத்தில் ஒரு வெண்மை என்பது ஆன்மீகத்தினுடைய உயரிய ஒரு நல்ல நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் இதெல்லாம் அமைதியெல்லாம் பார்க்கும்போது வெண்மையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த அறை கூட வெண்மை நிறமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க பெரும்பான்மையாக. அங்கே ஒரு தீபம் எரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே தான் நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெண்மை நிறமான அறைக்குள் மஞ்சள் நிறமான ஒரு தீபம் ஏற்றும் பொழுது தான் தெய்வீகம். அந்த இடத்துல ஒரு ஒளி வரும் பொழுது தான் அந்த இடத்துல கோடி பிரகாசம். அதனால நேரடி வெண்மையை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தவே கூடாது. தனுசு ராசிக்காரங்க நேரடியா வெண்மை நிறத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார். அப்படி பயன்படுத்துறாங்கன்னா என்ன விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை நிறம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு கூட நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலான்றதை சொல்லியிருந்தோம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து ப்ரொஃபஷனாகவே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ கூட என்ன நிறம் வந்து சேர்த்து பயன்படுத்தலாம், இல்லை பயன்படுத்தவே கூடாதா சார்? நிச்சயமா. அதில் இன்னைக்கு அரசியல்வாதிகள், அரசியல் பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. வெண்மை என்பது வசீகரம், வெண்மை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம், லக்ஷ்மி கடாட்சியமான அந்த சுக்கிர பகவானுடைய நிறம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது எப்படி தனுசுக்கு வந்து பலன் தராமல் போகும் அப்படின்னு கேட்டால், அந்த சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் தனுசு ராசிக்கு லாபாதிபதியாகவும் வர்றார். 6ஆம் அதிபதிங்கிறது ஒரு கடனை கொடுக்கறது, எதிரியை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது, வழக்குகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம். லாபம் வரும் தான், ஆனால் அந்த லாபம் கடனுக்காகவும் எதிரிக்காகவும் வழக்குகளுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு போய் இவர்களை தள்ளும். வெண்மை என்பது அமைதி தான், ஆனால் அந்த வெண்மை என்ற அமைதியோடு நான் சொன்ன மாதிரி தீபம் சேரும்போது தானே அது ஒளியாக மாறி அந்த இடத்துல ஒரு அமைதிங்கிறது நிலையாக நிற்கிது. அப்போ அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தினுடைய நிறமான அந்த வெண்மை நிறத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது உடன் மஞ்சள் சேர்த்து கொள்வது ரொம்ப நல்ல நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் அந்த மஞ்சளும் வெண்மையும் சேரும் பொழுதே அந்த இடத்துல வந்து ஒரு பிரகாசம் என்பது 100% தெரியும். ஒரு வெள்ளை சட்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்தால் ஒரு கோல்டு கலரில் ஒரு பெண் வந்து உபயோகப்படுத்துறது தனுசு ராசிக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும். மஞ்சள் நிறம் கொண்ட பேனாவை பயன்படுத்திக்கலாம் தனுசு ராசிக்காரவங்க. பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிறத்தில் உடுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த கர்ச்சீப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்சசரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த தோஷம் என்பது நீங்கி அந்த வெண்மையையும் இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நேரடி வெண்மையாக இவர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய லாபம் கடனுக்காகவும் எதிரிகளுக்காகவும் உங்களுடைய நேரமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகம் விரயமாகும். அதனால் வெண்மை நீங்கள் பயன்படுத்துங்கள், கோல்டு கலரையும் சேர்த்து பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரளா சாரியில் நம்ம பார்க்குறோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் சாரியில் அந்த ஒரு கோல்டோ இல்லை வந்து சந்தன கலர் வந்து ஜரிகை மாதிரி வச்சு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா அவங்களுக்கான நன்மைகள் வந்து முழுமையாக கிடைக்கும்னு சொல்லி நிச்சயமாக அது பயன்படுத்திட்டு நீங்கள் அந்த மங்களகரமான ஒரு சந்தனமும் அவங்க வைக்கும் பொழுது அது ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது. இன்னமும் கூட சில உடைகளில் நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அந்த உடையில் பார்த்தீங்கன்னா யானை படம் போட்டிருக்கும், சில மலர்களுடைய படங்கள் இருக்கும், சில முத்திரைகள் இருக்கும், லோகன்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் அவரவர்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி. நான் நட்சத்திர சீரியஸில் அடுத்து சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய உடையில் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், செல்வ அனுகூலங்கள் கிடைக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். வர்ணங்கள் மட்டும் அல்லாது அதில் இருக்கக்கூடிய முத்திரைகளும் படங்களும் கூட நமக்கு நிச்சயமான நன்மைகளை தரும். அந்த நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரளா ஜருக சேரையெல்லாம் தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையான ஒரு உடையாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்குமே அந்த வெள்ளை வேட்டி தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா ஒரு கோல்டு ஜருகை வச்சு கட்டுங்க, அது பன்மடங்கு செல்வத்தை கொடுக்கும். ஸோ ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க சார், தனுசு ராசிக்காரங்கன்னா வந்து இந்த முன்னோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலுமே வந்து நிறைய முயற்சிகளாக எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தடைப்பறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எதுவும் வந்து கலர் பயன்படுத்துறதுனாலயா, இல்லை முயற்சிகள் வந்து சக்ஸஸாக மாற்றணும்னா அதுக்கு எதுவும் தனியான கலர்ஸ் இருக்கா? நிச்சயமா. அதாவதுங்க சுய ஜாதகத்தில் முயற்சி பாவகம்னே ஒன்று இருக்குது. 3ஆம் அதிபதி வருவார். தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றார். அவரே தனகாரகனாகவும் குடும்பாதிபதியாகவும் வர்றார்.
நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சுதந்திர பிரியர்கள். எப்படியாவது இடம் மாறி போகணும், வேற்று இடத்துக்கு போகணும், வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போகணும், தனம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற முயற்சிகளை கடுமையாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கருப்பு நிற உடையை தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையே ஒரு வெறுப்பாக இருக்குங்க. அந்த ஒரு கருமை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெறுமையான பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கொடுக்கும். முயற்சி தடைப்படும், பண இழப்பு ஏற்படும், காரிய தடைகள் ஏற்படும். ஒரே செயலை திரும்ப 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 செய்வதற்கான சூழலை அந்த கருப்பு நிறம் என்பது அவங்களுக்கு கொடுக்கும். குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு வித அமைப்பு இருக்குது. அதை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது கற்ற கல்வி, பெற்ற பிள்ளை, உரிய செல்வம் சரியான சந்தர்ப்பத்தில் பலன் தராமல் அந்த கருப்பு நிறத்தை இவர்கள் முழுமையாக வாகனத்தில் சரி, உடையில் சரி, வாகனத்துக்குன்னே ஒரு தனி அமைப்பு இருக்குது. ஒருத்தர் என்ன வாகனம் வச்சுக்கலாம், எந்த நம்பர் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற சில அமைப்புகள் இருக்குது. நான் வாகன பாவகத்திற்கான கலர்ஸை பற்றி பேசும்போது அடுத்த பார்ட் 2ல நிச்சயமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் பயன்படுத்தக்கூடிய வாகனமும் வாகன எண்ணுமே வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஏன்னா தெய்வங்களுக்கு வாகனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கும் வாகனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை தனுசு ராசிக்காரர்கள் வாகனத்தில் கூட கருப்பு நிறத்தை சுத்தமாக தவிர்த்தரணும். அது உங்களுக்கு ஆகாத நிறம். அப்படி தான் டயருனாலும் கருப்பாக தாயாக இருக்குது, அதுக்கும் பயன்படுத்தாமல் வெள்ளை டயராக போட முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. நீங்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்தினாலும் கூட உள்ளே வந்து வெண்மை நிறத்தில், ஒரு மஞ்சள் நிறத்தில் அழகான பிள்ளையார் படம் வைங்க. அந்த தோஷம் என்பது தனுசுக்கு நிவர்த்தியை தரும். ஸோ பியூர் பிளாக் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க. பிளாக் பயன்படுத்தக்கூடாது தான், இருந்தாலும் கூட ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? சில பேரோட ப்ரொஃபஷன் வந்து பிளாக்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வேற ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணி பயன்படுத்தலாமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 3 நிறத்தை வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொன்னோம். அதில் பச்சை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது, கருப்பை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது, வெண்மையை நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம். சில பேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு தனுசு ராசிக்காரங்க போவாங்க. அப்போ எதையும் ஆட் பண்ணாமல் அப்படி போகும்போது ஒரு விதமான சட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பாங்க. ஏன்னா தனுசு ராசியினுடைய வாக்கு சில நேரங்களில் ஒரு இடத்துல கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறது, அல்லது வந்து இவங்கள்ட்ட வாக்கு கொடுத்தவங்க இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதிகப்படியான சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு, வழக்கு விலங்குகள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு வெண்மையுமே வழக்கறிஞர்கள் அதிகம் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் தனுசுக்கு இது ரெண்டுமே எதிரிகள், கடன் பிரச்சனைகளை அதிகம் கொடுக்கக்கூடிய நிறமாக அமையும். நான் வழக்கறிஞராக இருக்கேன், கருப்பு வெள்ளை போடாமல் இருக்க முடியாது. நான் ஒரு ப்ரொஃபஷனலே அதுதான் போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. எப்படியா அதை தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டால் தவிர்க்கவே முடியாத தருணத்தில் நான் தான் சொல்கிறேனே, கோல்டு நிறமான அந்த பேனாவை அவர்கள் பாக்கெட்டில் வச்சுக்கும்போது, பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிறமான கைக்குட்டையை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது யோகமாக, அதிர்ஷ்டமாக மாறும். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரடியாக கருப்பு வெண்மையை பயன்படுத்தவே கூடாது. மன அமைதி கெடும், மன இறுக்கம் ஏற்படும், காரிய தடை ஏற்படும், முயற்சி கெட்டுப்போகும், வீணான முயற்சி ஏற்படும், வீணான அலைச்சல் ஏற்படும், வீணான கடன் பிரச்சனைக்கு இவங்க தள்ளப்படுவார்கள். ஸோ கலர்ஸ் மட்டும் இல்லை சார், ஒரு சில நாட்களுமே வந்து கிழமைகளுமே ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து நம்ம எடுக்கலாம் தனுசு ராசிக்காரங்க? நிச்சயமாங்க. அதாவது கிழமைகளை பார்க்கும்போது அதில் ஜோதிட நுணுக்கம் நிறையா இருக்குது. நம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய பாக்கிய கிரகங்களுடைய கிழமைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அன்றைய நாள் தாராபலன் அடிப்படையில் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா நட்சத்திர அமைப்புகளில் நான் தாராபலனை பற்றி ஒரு சீரியஸ் பார்ட் 3ல பேச போகிறேன். அதில் வந்து ஜென்மதாரை, சாதகதாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, 9 தாராபலன்களாக பிரித்து இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு உடை எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக திருமண முகூர்த்தத்திற்கு சேலைகள் எடுக்கும்போதோ, புடவை எடுக்கும் பொழுதோ, சுப நிகழ்வுகளுக்கு எடுக்கும்போதோ அந்த உடை வந்து உங்களுக்கு அன்றைய நாளில் நிம்மதியை தரணும் அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம் என்பது மிக மிக முக்கியம். அது மாதிரி சில சுப முகூர்த்தமான விஷயங்களுக்கு கூட எப்போ எடுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். அப்போ தனுசை பொறுத்த வரையும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குருவினுடைய அம்சம் பெற்றதுனால வியாழன் என்பது உடை எடுப்பதற்கு உகந்த நாள். குரு ஓரை மிக நல்ல நேரம் இவர்களுக்கு. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக. ஆனால் தனுசுக்கு செவ்வாய்க்கிழமை என்பது மிக உகந்தமான ஒரு நாளாக இருக்கும். 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம் 12 கூடிய விரையாதிபதியாக வந்தாலும் கூட சுப விரயங்களை கொடுப்பதற்கு, சுப செலவுகளை செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமையும். அதனால் செவ்வாய்க்கிழமையும் இவங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல் பாக்யவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது தனுசுக்கு உடை எடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கி தான் கடை லீவாச்சேன்னு பார்த்தா திறந்திருக்க கடையாக பார்த்து தனுசு ராசிக்காரர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுலேயும் காலையில் 11 மணி to 12 மணி குரு ஓரைக்குள்ளே எடுத்தாங்கன்னு சொன்னால் நிறைய அந்த உடை என்பது நல்ல சுப விஷயங்களுக்கும் மதிப்பையும் மரியாதையும் புகழையும் அவங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த உடை நிச்சயமாக பலன் தரும். அந்த வர்ணம் என்பதும் அந்த
நாள் என்பதும் ஓரை என்பதும் நட்சத்திரம் என்பதும் தாராபலன் என்பதும் ஒரு மனித வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். தனுசு ராசிக்காரங்க இந்த உடை அணிந்து இந்த நாள்ல இந்த கோவிலுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். அது எதை சொல்வீங்க? நிச்சயமா தனுசு ராசிக்காரர்கள்ட்ட முயற்சி இருக்குங்க, தனுசு ராசிக்காரர்கள்ட்ட திறமை இருக்குங்க, கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த நிறத்தில் இப்படி உடை அணிந்து தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கோவிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் அத்தனையும் நீங்கிரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். போன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் இவர்களை நோக்கி திரும்பும். வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும். வெற்றி மட்டும் அல்லாது புகழும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா மஞ்சள் நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் கொண்ட உடையை தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மஞ்சள் சட்டையாவது, பெண்களாக இருந்தால் ஒரு சிவப்பு மஞ்சள் கலந்த புடவையாவது அணிந்து கொண்டு அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் சாம்பலாக மாறும். ஏன்னு சொன்னா அது அக்னி ஸ்தலம். தனுசு ராசிக்காரர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நெருப்பு ஸ்தலம். இவர்களுடைய எல்லா பிரச்சனையும் அக்னிக்கு இரையாக்கி வருவதற்கு அந்த அருணாச்சலேஸ்வரரே, அந்த சிவபெருமானே, அந்த திருவண்ணாமலை ஈசனே தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆலயமாக அமையும். ஸோ இந்த எபிசோட்ல தனுசு ராசிக்காரங்க எந்த விதத்தில் அழகு, அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன, எந்தெந்த நிறங்களை பயன்படுத்தவே கூடாதுன்றதை பார்த்தோம். ஸோ அவங்க எந்த நேரத்தில் வந்து எந்த நாளில் வந்து எடுக்கலாம், எந்த கோவிலுக்கு போனால் அவங்க லைஃப்பில் வந்து முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுன்றது ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம் சார். அடுத்த எபிசோடில் நம்ம வந்து மகர ராசிக்கு பார்க்க இருக்கோம். பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.